வணக்கம். தலைப்புச் செய்திகள். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டிட அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவு. தமிழக விவசாயிகள் நலனை காத்திட அறிவுரை வழங்கினார். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனை சந்தித்து கடிதங்களை வழங்கினர். தேடுதல் படுதோல்வி பிறகும் கூட திமுகவினர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. காங்கிரசுக்கு எதிரான திமுக இளைஞரணி தீர்மானம் குறித்து அமைச்சர் ராஜேஷ்குமார் எச்சரிக்கை. கடும் தண்டனை பெற்றுத் தருவது குற்றச்செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் விதமாக இருக்க வேண்டும். அரசு நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் விஜய் அறிவுறுத்தல். மேகதாது திட்டம் குறித்து டி.கே. சிவகுமாரன் பேச்சை முதல்வர் விஜய் கண்டிக்க வேண்டும். சீமான் வலியுறுத்தல். ஓமலூர் அருகே செம்மான்பட்டி ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் கார் சிக்கியதில் கணவன் மனைவி தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி உயிரிழப்பு. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுக்க முதல்வர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார்? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. தூத்துக்குடி பள்ளி மாணவி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை ஆணை வழங்கி போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. புதிய திரைப்படங்கள் வெளியாகி முதல் ஒரு வாரத்திற்கு 5 காட்சிகள் திரையிடலாம். வார இறுதி பொது விடுமுறை உள்ளூர் பண்டிகை நாட்களிலும் தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி. முதல்வர் விஜய் உத்தரவு. இது காலம் வரை சமரசமின்றி கட்டிக்காத்த கொள்கைகளிலும் கருத்தியலிலும் தடம் மாற தயாராகிவிட்டார் திருமாவளவன். விசிகாவிலிருந்து விலகி குறித்து முன்னாள் எம்எல்ஏ பணியூர் பாபு விளக்கம். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர் செவிலியர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும். அமைச்சர் அருண் ராஜை சந்தித்து மருத்துவர்கள் மனு அளித்தனர். காதலிக்க மறுத்த பெண்ணின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. கோவையில் பட்டப்பகலில் பயங்கரம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.